times in our life we don't know whether we should do this or do that. நம்முடைய வாழ்க்கையில் अनेक சமயம் வரும்பொழுது இதை செய்வதா அதை செய்வதா என்று குழம்பி போகிறோம். And we are confused. குழப்பமடைகிறோம். Then we have to go to elder brothers. அதுக்கு பிறகு மூப்பரத்துல போய் கேட்க வேண்டியிருக்கிறது. What shall I do? சகோதரரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வதுன்னு தெரியல. Some situation in the office, is this right or is it wrong? I don't know whether I should do it or not. வேலை செய்கிற அலுவலகத்தில் இதை செய்வதா அதை செய்வதா எது சரி என்று தெரியவில்லை. We are like people in the darkness saying, I don't know which is the right way. எது சரியான வழி என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருளில் இருக்கிறவளை போல மாறி விடுகிறோம். How to find the right way? சரியான வழி எப்படி கண்டுபிடிப்பது? Let me show you a verse. உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Psalm 119, சங்கீதம் 119 verse 105. 105ஆம் வசனம். Psalm 119, சங்கீதம் 119 105. Here it says, thy word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். If you go on a road and there's no light, ஒரு சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், திடீரென அங்கே விளக்கே இல்லை, it's very easy to fall down. வெளிச்சமில்லாத அந்த சாலையிலே போகும்பொழுது எளிதாக விழுந்து விடுவீர்கள் தடுக்கி. To fall into some manhole or some ditch. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழியோ அல்லது சாக்கடையிலையோ விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருட்டான நேரத்திலே. How good it is when there's a light on the road. ஆனால் அந்த சாலையிலே ரோட்டிலே ஒரு விளக்கு எரியுமானால் எவ்வளவு நல்லது. You know, this is the street, the name is there, I can read it, I can turn here. வெளிச்சம் இருக்கும் பொழுது ஓஹோ இந்த ஊர் பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, சாலையின் பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் இந்த வழியில திரும்ப வேண்டும் என்று சொல்கிறோம். So it says the light, thy God's word is like a light for my road. ஆகவே என்னுடைய ரோட்டுக்கு போவதற்கு தேவனுடைய வார்த்தையானது ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. And also it says first it is like a lamp, like a torchlight for my feet. என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்றும் சொல்கிறது, என் பாதைக்கு வெளிச்சம். At night there can be snakes and all types of things on the road. இரவு நேரங்களிலே நடந்து போகும்பொழுது சாலையிலே பூரான் புழு பாம்பு தேள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. It says God's word is like a torchlight that shows me what I have to do immediately and also shows me on the road what I have to do in the future. ஆகவே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? நடக்கும் பொழுது உடனே பாம்பு பூச்சி எதுவும் கடிக்காதபடிக்கு இந்த பாதையிலே சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு விளக்கு, அதே சமயத்திலே எந்த சாலையை நோக்கி செல்ல வேண்டும், எந்த பாதையிலே போக வேண்டும் என்று நீண்டகால ஒரு யுக்திக்கு ஒரு வழி காட்டுகிறது. God's word is like a torchlight and like a road lamp. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது கையிலே பிடிக்கக்கூடிய கை விளக்கை போல இருக்கிறது, இன்னொன்று சாலையை காண்பிக்கக்கூடிய சரியான பாதையை காண்பிக்கக்கூடிய தெருவிளக்காக இருக்கிறது. I've been a Christian now 54 years. நான் இப்பொழுது 54 ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து வருகிறேன். So many times in my life I wanted to know what to do. I had this light. பல நேரங்களிலே சமயங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதிருக்கும் பொழுது எனக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கிறது. Whom I should marry? யாரை திருமணம் செய்வது? I got it from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு வெளிச்சம் கிடைத்தது. What should I do in my life? என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? I used to live in Vellore. வேலூரிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். And God showed me I must go to Bangalore. நான் பெங்களூருக்கு போக வேண்டும் என்று தேவன் காண்பித்தார். There is no word called Bangalore in the Bible. பைபிளை தேடி பார்த்தால் பெங்களூர் என்ற வார்த்தை இருக்காது. But when you read the Bible, God speaks to you in your heart. வேதத்தை வாசிக்கும் பொழுது choose some decisions. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உள்ளத்திலே எப்படி சில தீர்மானங்களை எடுப்பது என்று பேசுகிறார். I did not know in 1972 why God is telling me to go to Bangalore. ஏன் பெங்களூருக்கு போக சொல்கிறார் என்று சொல்லி 1972ஆம் ஆண்டிலே எனக்கு தெரியாமல் இருந்தது. I did not know anybody there. அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. Not one person who is today in CFC, I did not know any of them. அந்த 72ஆம் ஆண்டிலே பெங்களூரிலே யாரையுமே எனக்கு தெரியாது, அங்குள்ள மாணவர்கள் யாரும் தெரியாது எனக்கு. After I went there, நான் அங்கே சென்ற பிறகு then also I did not know what is God's plan for my life. அப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாதிருந்தேன். 3 years after I went, அங்கே போனதற்கு பிறகு 3 வருஷம் கழித்து God started little church in my house. என்னுடைய வீட்டிலே தேவன் ஒரு சிறு சபை ஆரம்பித்தார். That is how CFC started. இப்படித்தான் CFC ஆரம்பித்தது. But 3 years earlier, if I had not heard God and moved to Bangalore, there would have been no CFC there. ஆனால் 3 வருடங்கள் முன்பதாகவே தேவன் எனக்கு பேசும்பொழுது நான் செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு CFC சபை உருவாகி இருக்காது. Do you know that God can guide you?
தேவன் உங்களை வழிநடத்த முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? Supposing in the time of my marriage I just looked at some pretty face and married her. நான் என்னுடைய திருமண காலம் வந்த பொழுது ஏதோ பார்த்து அழகுள்ள ஒரு பெண் என்று சொல்லி யாரையாவது திருமணம் செய்திருந்தால், without finding out is the person spiritual, அந்த நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று கண்டுபிடிக்காமலேயே திருமணம் செய்திருந்தால், you must first find whether the person is spiritual and then only look at the face. முதலாவது இந்த நபர் ஆவிக்குரிய நபரா என்று முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் முகத்தை பார்த்து அழகா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும். So many people make mistakes in this. இந்த விஷயத்திலே அநேகர் தவறுகிறார்கள். So many things in life we have to take a decision. ஆகவே வாழ்க்கையின் பல காரியங்களிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Why not? Isn't it good to have this torch light and the lamp, road lamp, to show us how to go? கைவிளக்கு நமக்கு முக்கியம் அல்லவா? தெருவிளக்கு நமக்கு முக்கியம் அல்லவா? எங்கே போக வேண்டும் என்பதை காண்பிப்பதற்கு So many situations. பல சூழ்நிலைகளிலே. And the last 40 years I must have preached thousands of sermons also. கடந்த 40 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன். Those of you who are elder brothers, மூப்பொருளாக இருக்கக்கூடிய நீங்கள், you think it is easy to know what I should speak, what you should speak, even on once a week on a Sunday? நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் பேசினாலும் அன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களா? It's not at all easy. அது எளிதான வேலையே அல்ல. All of you who sit and listen, don't criticize elder brothers. உட்கார்ந்து மூப்பர் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுது மூப்பரை குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். It's not easy to get up in the pulpit and have always a word to speak according to the need of the people. எப்பொழுது மேடையில் எழுந்து நின்றாலும் மக்களுடைய தேவைக்கேற்றாற் போல் வார்த்தையை கொண்டிருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. It is easy to sit there and criticize. எளிதான காரியம் என்ன சொல்லட்டுமா? அங்கே உட்கார்ந்து கொண்டு குறை சொல்வது. You must pray for your elder brothers. உங்களுடைய மூப்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Every Sunday when you go to the church, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சபைக்கு போகும்பொழுது you go with a prayer. ஒரு ஜெபத்தோடு செல்லுங்கள். I am telling you all in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன். From now on, இப்பொழுதிலிருந்து whenever you go to church on a Sunday, எப்பொழுதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறீர்களோ you go with a prayer. ஒரு ஜெபத்தோடு கூட செல்லுங்கள். Lord, please give my elder brother a word from heaven according to the need of the people. ஆண்டவரே, மக்களுடைய தேவைக்கேற்றாற் போல ஆண்டவரே பரத்திலிருந்து என்னுடைய மூப்பருக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று ஜெபியுங்கள். Maybe you have never done that till today. ஒருவேளை இன்று வரை அப்படி ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். Then you will only criticize. அப்படியானால் நீங்கள் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பீர்கள். So before you criticize, you ask yourself, did I pray for him today? ஆக மூப்பரை விமர்சிப்பதற்கு முன்பதாக அவருக்காக ஜெபித்தேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். It's not easy. எளிதான காரியம் அல்ல. I know from my own experience it is not at all easy to get up and preach God's word. எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது அது எளிதான காரியமே அல்ல என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக இருந்திருக்கிறேன். I mean, just to get up and speak on anything, I can speak on anything anyway. ஏதோ ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் உட்கார்ந்து நின்று எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகலாம். When you have a burden, I want to give the particular medicine which this person's sickness needs. ஆனால் ஒரு பாரம் இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு எந்த குறிப்பிட்ட மருந்தை கொடுப்பது? See, that is a doctor, is good doctors like that. நல்ல மருத்துவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். They don't just give any medicine for any sickness. வந்துட்டியா இந்தாப்பா ஏதோ பாக்ஸ்க்கு அள்ளி இந்த மாத்திரை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டார்கள். One medicine for this sickness, another medicine for that sickness. இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை என்று சொல்லி தெரிவு செய்து கொடுப்பார்கள். In each Sunday a brother has to get up and share something for people with many problems. You really need the wisdom of God. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல மக்கள் வருகிறார்கள், பலவிதமான பிரச்சனை, அவருடைய தேவை சந்திக்கப்படும்படியாய் பேசக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய ஞானம் தேவைப்படுகிறது. To really ask God to give us light on his word. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு வெளிச்சத்தை அவர் உண்மையாக கேட்க வேண்டும். So in many things God's word is not only like milk to make us strong as children. ஆகவே பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தையானது பாலை போல மட்டுமல்ல. You know, many things in your life God's word can guide you. உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே தேவனுடைய வார்த்தையானது உங்களை வழிநடத்தும். And it can save you from so many problems. பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை இது காப்பாற்றும். If you let God's word guide you. தேவனுடைய வார்த்தையை மட்டும் உங்களை வழிநடத்தும்படி அனுமதித்தார். Show you where to go and where not to go. எங்கே எல்லாம் நீ போக வேண்டும், எங்கே போக கூடாது என்பதை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கும். Save you from many sins. பல பாவங்களிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும். And see, many of us are afraid of the devil. நம்மிலே பலர் பிசாசை குறித்து பயப்படுகிறோம். See what God's word says in 1 John 1 யோவானிலே வேதவசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். chapter 2. இரண்டாம் அதிகாரம், 1 யோவான் இரண்டாம் அதிகாரம். First epistle of John chapter 2. யோவான் என நிருபம் முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம், பக்கம் 326 பழைய புதிய ஏற்பாட்டிலே. 1 John chapter 2 verse 14. 1 யோவான் இரண்டாம் அதிகாரம் 14ஆம் வசனம். Have
you all found it? It is in the புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கு 326ஆம் பக்கம். page 326ஆம் பக்கம் in the New Testament. புதிய ஏற்பாட்டில் வேதாமத்தின் கடைசி. Chapter 2 verse 14. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The last part. அதனுடைய பின் பகுதியை வாசித்து பாருங்கள். I have written unto you, young men, because the word of God abides in you, and therefore you have overcome the evil one. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். This is the reason why you are defeated. இதனால தான் நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். You are not allowing the word of God to live in you. தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வாழும்படியாக நீங்கள் அனுமதிப்பதில்லை. Then you will be defeated. அப்படியானால் தோற்கடிக்கப்படுவீர்கள். Then Satan will make you frightened of him. அப்பொழுது சாத்தான் அவனை பார்க்கும்போது நீங்கள் உங்களை பயமுறுத்துவான். I want to tell all of you, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். you have given your life to Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டால் you don't have to be afraid of Satan. சாத்தானை குறித்து பயப்பட தேவையில்லை. You don't have to be afraid of witchcraft. பில்லி சூனியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. 1,000 people can do witchcraft on you, it will not even touch you. 1000 பேர் உங்கள் மேல செய்வினை வைத்து ஏவினாலும் அது உங்களை தொடாது. You know why? ஏன் தெரியுமா? Because it says in 1 John 4 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். verse 4, 4ஆம் வசனம். little children, you are from God, you have overcome them, greater is the one who is living in you than the one who is in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். So this is the thing you must understand. The one who is living in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். That's a wonderful truth. இது அற்புதமான ஒரு சத்தியம். Satan has got a lot of power. சாத்தானுக்கு நிறைய சக்திகள் உண்டு. And he can overcome us. அவன் நம்மை ஜெயிக்க முடியும். But if Jesus is living inside me, ஆனால் இயேசு எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தால் then I'm not afraid of Satan. அப்படியானால் நான் சாத்தானை என்னை ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி நான் பயப்பட தேவையில்லை. It's like, there are some dogs that are very fierce. சில நாய்களை பார்த்திருக்கிறீர்களா? கொடூரமான நாய்கள். Some people in their houses, they keep some fierce dogs. சில பேர் தங்கள் வீட்டு காவலுக்காக அல்சேஷன் நாய் போல கொடூரமான நாய்களை வைத்திருப்பார்கள். We are afraid to go there. The dog, and supposing the dog is outside the gate, we don't want to go anywhere near it. அந்த வீட்டுக்கு கேட்டுக்கு வெளியே அந்த நாய் இருக்குன்னா அந்த வீட்டு பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்படியே உருன்னு பார்ப்போம். We see that dog and we run away. இந்த நாயை பார்த்தாலே நம்ம அப்படியே பின்னாடி ஓடி விடுவோம். Supposing there are 10 dogs like that, அதுபோல 10 நாய்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். we'll really be scared. உண்மையாலுமே நான் வாளை சுட்டி கொண்டு போய்விடுவோம். The devil is like that. பிசாசு அப்படித்தான் இருக்கிறான். But supposing உதாரணமாக I have a pet lion in my house. என் வீட்டில் ஒரு சிங்க குட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். குட்டி இல்ல, பெரிய சிங்கம். பெரிய சிங்கம், வீட்டு வளர்ப்பு சிங்கம். And that is my pet. அது என்னுடைய செல்ல பிராணி. Wherever I go, this lion comes with me. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த செல்ல பிராணி ஆகிய சிங்கம் என்னோடு கூட வருகிறது. And then there are these 10 dogs there. அங்கே 10 நாய்கள் ஊரென்று பார்த்து கொண்டிருக்கிறது. Will I be afraid? இப்போ நான் பயப்படுவேனா? Tell me. சொல்லுங்கள். I will just tell the lion, just give one roar. சிங்கத்தை பார்த்து ஒரு கர்ச்சனை செய் என்று சொல்லிவிடுவேன். அது கர்ச்சிக்கும். They will all put their tail behind their அது 10 நாயும் தன்னுடைய வாளை சுரட்டி கொண்டு ஓடிவிடும். And I walk without any fear. நான் பயமில்லாமல் நடந்து செல்வேன். That is a picture. இதுதான் அந்த படம். All the demons will run away when you realize Jesus is with you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்திருந்தால் எல்லா பிசாசுகளும் பேய்களும் நடுங்கி ஓடிவிடும். The Bible calls Jesus the Lion of Judah. இயேசு யூத ராஜ சிங்கம் என்று வேதம் அழைக்கிறது. He is like a lion on our side. நம் பக்கத்தில் அவர் சிங்கத்தை போல இருக்கிறார். You must believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். He will always protect you. அது எப்பொழுதுமே உங்களை பாதுகாக்கும். You need never be afraid. நீ இனிமேல் பயப்பட தேவையில்லை. Some people think Jesus is against me. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு எனக்கு எப்போதும் எதிராக இருக்கிறார். Never. ஒரு காலம் இயேசு உங்களுக்கு எதிராக இல்லை. He is against the devil. எப்பொழுதுமே அவர் பிசாசுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார் இயேசு. You fathers and mothers tell me this question. அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். When you punish your children, are you against them? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா?
No, you love them. இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள். That's why you punish them. ஆகவே தான் அவர்களை தண்டிக்கிறீர்கள். So when God corrects us and punishes us, he loves us. He's not against us. தேவன் நம்மை சீர்திருத்தி தண்டிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் வெறுக்கவில்லை. A good father can never be against his children. ஒரு நல்ல தகப்பன் ஒரு காலம் தன்னுடைய பிள்ளைக்கு எதிரியாக இருக்க மாட்டார். You must believe that God is on your side against the devil. எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிராக தேவன் உங்கள் சார்பிலே உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். Even if you made some mistakes, சில தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் God will forgive you. தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். He will be on your side. அவர் உங்கள் சார்பாகவே இருப்பார். Against the devil always. எப்பொழுதுமே இயேசு உங்கள் சார்பாக இருந்து பிசாசுக்கு எதிராக நிற்பார். Don't think, oh, I made some mistake today, so God will be against me. இன்னைக்கு நான் சில தப்பு செஞ்சிட்டேன், ஆகவே தேவனுக்கு எதிராக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம். I got angry with my husband this morning. இன்னைக்கு காலையில என்னுடைய கணவனிடத்தில் கோபப்பட்டு விட்டேன். I got angry with my wife. அல்லது என்னுடைய மனைவியிடத்தில் கோபப்பட்டு விட்டேன். Today God is against me. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விரோதமாக இருக்கிறார் என்று எண்ணலாம். He is not against you. இல்லை, உங்களுக்கு எதிராக அவர் இல்லை. He doesn't like the anger because the anger is a sickness. கோபம் என்பது ஒரு வியாதி, அந்த கோபம் தான் அவருக்கு பிடிக்காது. Supposing your child has got some sickness. உங்களுடைய குழந்தைக்கு ஒரு வியாதி வந்து விட்டது என்று You love the child but you hate the sickness. குழந்தையை நேசிக்கிறீர்கள், அந்த வியாதியோ நீங்கள் வெறுக்கிறீர்கள். That fever, அந்த ஜுரம், you hate that fever. அந்த ஜுரத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள், but you love the child. ஆனால் குழந்தையை நேசிக்கிறீர்கள். So when there is some sin in your life, ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குமே, ஆனால் God doesn't hate you. தேவன் உன்னை வெறுப்பதில்லை, He hates the sin. அந்த பாவத்தை தான் வெறுக்கிறார். Don't let the devil ever tell you that God hates you. தேவன் உன்னை வெறுக்கிறார் என்று பிசாசுனிடத்திலே சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம். So many people condemn themselves. Oh, God hates me because I did something wrong. ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆகவே தேவன் எனக்கு எதிராகவே வந்து விட்டார் என்று சொல்லி தங்களையே அநேகர் நிர்பந்தித்துக் கொள்கிறார்கள், ஆக்கணைக்குள்ளாக்குகிறார்கள். அது எப்படி இருக்கிறது தெரியுமா? Like a child saying, "Oh, I got a fever today. Today my mommy will hate me." ஐயோ, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, ஆகவே இன்னைக்கு அம்மா என்னை வெறுக்கறாங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்வது போல. My daddy will hate me because I got a cough today. எனக்கு ஒரு இருமல் வந்து விட்டபடினாலே என்னுடைய அப்பா என்னை வெறுக்கிறார். You love your child more that day when it is sick. உங்க குழந்தைக்கு வியாதி வந்துருச்சுனா அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு அபரிமிதமான அன்பு வந்து விடும். You don't like the sickness. வியாதி உங்களுக்கு பிடிக்காது. You may even give an injection to the child to get rid of the sickness. அந்த வியாதியை அந்த சரீரத்தை விட்டு போக்குவதற்காக நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி கூட போடலாம். Yeah, but you love the child. ஆனால் நீங்கள் அந்த குழந்தையை நேசிக்கிறீர்கள். Please remember this. இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Even when you fall into sin, நாம் பாவத்திலே விழும் பொழுதும் கூட God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். But he hates that sin. ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் வெறுக்கிறார். Because he knows that sin will destroy you. ஏனென்றால் பாவம் உன்னை அழிக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Why do you hate the fever in your child? உன்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஜுரத்தை ஏன் நீங்கள் வெறுக்கிறீர்கள்? If your child has got a stomach ache, why do you hate that stomach ache? ஒரு குழந்தைக்கு வயிற்று வலி வந்து விட்டால் ஏன் அந்த வயிற்று வலியை நீங்க வெறுக்கிறாய்? Because you love the child. அந்த குழந்தையை நேசிக்கிறபடினாலே. You know that fever can kill your child. அந்த ஜுரம் அப்படியே விட்டு விட்டால் அந்த குழந்தையை கொன்றுவிடும் என்று உனக்கு தெரியும். So you give medicine, you spend so much money. ஆகவே இவ்வளவு பணத்தை செலவு செய்து மருந்தை கொடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போகிறீர்கள். Love your child. நீங்கள் குழந்தையை நேசிக்கிறீர்கள். That is why in the church we always preach against sin. ஆகவே தான் நாம் சபையிலே எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறோம். We're not against people. நாம் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல. We are against sin. பாவத்துக்கு விரோதமானவர்கள். We hate all sin. நாம் எல்லா பாவத்தையும் வெறுக்கிறோம். Just like you hate every disease in your child. உங்களுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதியும் நீங்கள் எப்படி வெறுக்கிறீர்களோ அதே போல I want to be a good spiritual father to all my spiritual children. என்னுடைய எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நான் நல்ல ஆவிக்குரிய தகப்பனா இருக்க விரும்புகிறேன். How shall I be a good spiritual father? நான் எப்படி நல்ல ஆவிக்குரிய தகப்பனா இருக்க முடியும்? By hating every that I see in anybody. யாரிடத்திலே பார்க்கக்கூடிய எந்த ஒரு பாவமானாலும் அதை வெறுத்து, small sin, big sin. சின்ன பாவமானாலும் பெரிய பாவமானாலும். Supposing one small thorn gets into the foot of your little child. உங்களுடைய சின்ன குழந்தையினுடைய காலிலே ஒரு முள் குத்தி விட்டது, சின்ன முள் குத்தி விட்டது. அது பெரிய காரியம் அல்ல. Not like tuberculosis or fever or anything. இது எலும்புரிக்கு வியாதி போலவோ ஜுரத்தை போலவோ பெரிய காரியம் அல்ல. Small thorn. சின்ன முள் குத்தி விட்டது. What do you say? என்ன செய்வீர்கள்? It's a small thorn, let it be there. சின்ன முள் தானே, அப்படியே குழந்தை காலிலே இருக்கட்டும் என்று விட்டு விடுவீர்களா? Do you say that? அப்படி சொல்லுவீர்களா? No. இல்லை. Even a small thorn you pull it out immediately. சின்ன முள்ளு குத்துச்சுனால அதை எப்படியாவது ஊசியை வச்சு அதை பிடுங்கிடுவீங்க. That is how we hate sin in the church. இப்படித்தான் நாம் சபையிலே பாவத்தை வெறுக்கிறோம். So don't think if the elders are preaching against sin that they hate you. ஆகவே மூப்பர்கள் பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தால் உங்களையே வெறுக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். They are good fathers. அப்படியானால் அவர் நல்ல தகப்பன்மார். Only a useless father will say, doesn't matter if you got a thorn or you got a fever, it's okay. பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பன் தான் முள்ளு குத்தி விட்டதா பரவாயில்ல, ஜுரம் வந்து விட்டதா பரவாயில்ல என்று சொல்லுவார்.
இல்லை. A good father will be worried about every little pain or sickness for the child. சின்ன வலி வந்தாலும் சின்ன வியாதி வந்தாலும் நல்ல தகப்பன் அதை குறித்து கரிசனை கொண்டு அதை நீக்க முயல்வார். A good mother will be like that. நல்ல தாய் அப்படி இருப்பார்கள். That is how God is towards us. இப்படிதான் தேவன் நம் சார்பாக இருக்கிறார். God is like a father and a mother to us. தேவன் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார்.